Hello everyone, welcome back to Stars Classroom. இந்த வீடியோல B.Ed first year second semester subject ஆன assessment for learningல இருந்து unit 3ல உள்ள டாபிக்ஸ் பார்க்க போறோம். அது என்னன்னா tools and techniques for classroom assessment. அதாவது classroomல assessment பண்றதுக்கு என்னென்ன tools and techniques வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத பத்தி டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து assessment tools. ஒரு classroomல டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸை பத்தின டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சச் as டெஸ்ட், செக்லிஸ்ட், ரூப்ரிக்ஸ் இந்த மாதிரி டீச்சர்ஸ் யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் வந்து அசஸ்மெண்ட் டூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இது அசஸ்மெண்ட் டெக்னிக் அப்படின்னா வந்து அசஸ்மெண்ட் டூல்ல வந்து என்ன மெத்தட்ல யூஸ் பண்றாங்க அப்படின்றது தான் வந்து அசஸ்மெண்ட் டெக்னிக். ஃபார் எக்ஸாம்பிள் அசஸ்மெண்ட் டூல் வந்து ஒரு டெஸ்ட் மூலியமா வைக்க போறாங்க. இது அசஸ்மெண்ட் டெக்னிக்னா அந்த டெஸ்ட்டை வந்து ஓரலா வைக்க போறாங்களா இல்ல ரிட்டனா வைக்க போறாங்களா அப்படின்ற அந்த மெத்தட் இருக்கலாம். இதுதான் வந்து அசஸ்மெண்ட் டெக்னிக். ஸோ வந்து அசஸ்மெண்ட் டூல் அப்படின்றது பேசிக்கா வந்து என்ன மெத்தடை யூஸ் பண்ண போறாங்க, வாட் யூ கேன் யூஸ் அப்படின்றது. இது டெக்னிக் அப்படின்னா அதை வந்து எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது தான் வந்து அசஸ்மெண்ட் டெக்னிக், ஹவு தே ஆர் யூசிங் இட். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் கிளாஸ் ரூம் அசஸ்மெண்ட் பார்க்கலாம். டீச்சர்ஸ் வந்து பேசிக்காவே நிறைய டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை வந்து கிளாஸ் ரூம் அசஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப்சர்வேஷன், தென் செல்ஃப் ரிப்போர்ட்டிங், அதுக்கு பிறகு ஆனக்டாட்டல் ரெக்கார்ட், செக் லிஸ்ட், ரேட்டிங் ஸ்கேல், அதுக்கு பிறகு வந்து நிறைய டைப் ஆஃப் டெஸ்ட். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பேசிக்காவே வந்து டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் ரூம் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அப்சர்வேஷன், உற்று நோக்குதல். இதில் வந்து அப்சர்வேஷன் அப்படின்றது வந்து டீச்சர்ஸ் கிளாஸ் ரூமில் உள்ள ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையுமே வந்து அவங்க கிளாஸ் ரூமில் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களோட ஓவரால் பர்சனாலிட்டி எப்படி இருக்குது, அவங்களோட அட்டென்டிவ் ஸ்கில் எப்படி இருக்குது, அட்டென்டிவாக கிளாஸில் இருக்கிறாங்களா, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸையுமே வந்து டீச்சர்ஸ் அப்சர்வ் பண்ணி தே மெயின்டைன் ரெக்கார்ட். ஸோ பேசிக்காக அப்சர்வேஷன் அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸை வந்து டீச்சர் வந்து அப்சர்வ் பண்ணி ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறது. இந்த அப்சர்வேஷனை 2 டைப்ஸாக பிரிச்சு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்சிடென்டல் அப்சர்வேஷன், செகண்ட் ஒன் வந்து பிளான்ட் அப்சர்வேஷன். இதை பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்சிடென்டல் அப்சர்வேஷன். இது வந்து எந்த ஒரு பிளானுமே பண்ணாமல் சும்மா கிளாஸ் வந்து ரெகுலராக நடக்கும்போது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட லிசனிங் ஸ்கில், அதுக்கு பிறகு வந்து அவங்களோட இன்ட்ராக்ஷன் ஸ்கில், அவங்களோட கொஸ்டின் ஆஸ்க் பண்ணுற அந்த ஸ்கில், இந்த மாதிரி ரேண்டமாக வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையுமே வந்து டீச்சர்ஸ் அப்சர்வ் பண்ணுவாங்க. எந்த ஒரு பிளானுமே பண்ணாமல் சும்மா டே டு டே கிளாஸில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் இதுலலாம் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து ஏதாச்சும் ஒரு ரெக்கார்டுக்கு, ஏதாச்சும் ஒரு ஃபார்மல் அசஸ்மெண்ட்டுக்கு வந்து டீச்சர்ஸ் சம்டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் அப்சர்வேஷன். இதை வந்து டீச்சர்ஸ் பிளான் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரேண்டமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ரீட் பண்ண வச்சு அவனோட ரீடிங் ஸ்கில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணுறது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண வச்சு அவனோட அந்த ஸ்கில், பர்டிகுலர் ஸ்கில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அப்சர்வ் பண்ணுறது தான் வந்து இந்த பிளான்ட் அப்சர்வேஷன். இதையும் வந்து ஃபார்மல் அசஸ்மெண்ட்டுக்கு வந்து தே ஷுட் யூஸ். அப்சர்வேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். டைரக்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட். இதில் வந்து டீச்சர்ஸ் டைரக்டாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. அவனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து அவனோட பிஹேவியர் எல்லாத்தையுமே வந்து டைரக்டாக நோட் பண்ணி வந்து அவங்க அதுக்கான அந்த அசஸ்மெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இது வந்து பர்பஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், வந்து டீச்சர் ஏதாச்சும் ஒரு ஸ்கில், ஸ்டூடெண்ட்டோட ஸ்கில்லை அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கில்ல வந்து அவன் பண்ணுறானா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பர்பஸ்க்காண்டி தான் அப்சர்வ் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு அதில் வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாம், இல்லை வந்து இதுவே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்பஸ்ஃபுல்லாக தான் அசஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு கோல் இருக்குது. அண்ட் கேரக்டரிஸ்டிக் வந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. இந்த அப்சர்வேஷன் அப்படின்றது வந்து நிறைய டைம் பிளான்ட் அப்சர்வேஷனாக தான் இருக்கு. ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காண்டி பிளான் பண்ணி அந்த அசஸ்மெண்ட்டை வந்து பண்ணுறாங்க, அந்த அப்சர்வேஷனை வந்து பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக தான் இருக்கு இந்த அப்சர்வேஷன் அப்படின்றது. ஃபோர்த் வந்து அப்ஜெக்டிவ். அப்சர்வேஷன் பண்ணும்போது டீச்சர்ஸ் வந்து ரியலா ஸ்டூடெண்டோட ஸ்கில்ல வந்து பார்த்து அவனுக்கு வேண்டிய அந்த மார்க்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுல வந்து எந்த ஒரு பர்சனல் பயசுமே இல்லாம அவனோட ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுக்கு வந்து அசஸ்மெண்ட்டுமே பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு அப்ஜெக்டிவா இருக்கு. ஃபிஃப்த் ஒன் வந்து கண்டினியூஸ் ப்ராசஸா இருக்கு. இந்த அப்சர்வேஷன் அப்படின்றது வந்து டே டு டே கிளாஸ்ல இருந்த மந்த்லி, வீக்லி அந்த மாதிரி இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த அப்சர்வேஷன் அப்படின்ற ஒரு அசஸ்மெண்ட் ப்ராசஸ் வந்து இருக்கு. சிக்ஸ்த் வந்து கான்டெக்ஸ்ட் பேஸ்டு. இந்த அப்சர்வேஷன் அப்படின்றது வந்து ஒரு டீச்சிங் லேர்னிங் என்விரான்மெண்ட்ல ஒரு கிளாஸ் ரூம்ல நடக்குது. ஸோ இது வந்து கான்டெக்ஸ்ட் பேஸ்டா உண்மையான டேட்டாஸ் உள்ளதா, மீனிங்ஃபுல் டேட்டாஸ் உள்ளதா தான் இருக்கு. வந்து இது வந்து ஒரு ரெக்கார்டபிளா இருக்கு. இதில் உள்ள டேட்டாஸ் எல்லாம் வந்து நம்ம செக்லிஸ்ட்லயோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காண்டி நம்ம எதுலையாச்சும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாம். அந்த அப்சர்வேஷன் டேட்டாஸ் எல்லாத்தையுமே தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன்.
இது வந்து லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன். இந்த அப்சர்வேஷன் பண்றதுல என்னென்ன டிராபேக்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அப்சர்வர் பயாஸ். அப்சர்வேஷன் அப்படின்றது வந்து டீச்சர்ஸ் பர்சனலா ஸ்டூடெண்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி அனலைஸ் பண்ற பட்சத்துல வந்து இப்போ டீச்சர்ஸ்க்கு ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா அவங்களுக்கு நிறைய மார்க்ஸ் கொடுக்கறதுக்கும், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காத மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல கிளாஸ்ல ஒர்ஸ்டா பிஹேவ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவனோட ஸ்கில்லுக்கு கொடுக்காம அவனோட கேரக்டருக்கு பார்த்து மார்க்ஸ் கொடுக்குற மாதிரி சம் சிச்சுவேஷன்ஸ் வந்து இந்த அப்சர்வேஷன்ல இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லிமிடெட் ஸ்கோப் தான் இதுல வந்து இருக்கு. எல்லா டைமுமே ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியர்ஸ் பார்த்துட்டு அவன் வந்து எதுக்காண்டி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணான் அப்படின்ற ரீசன்ஸை வந்து டீச்சர்ஸால கரெக்டாக அக்யூரேட்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அண்ட் வந்து இது வந்து டைம் கன்சியூம் பண்ணுறதாகவும் இருக்கு. நிறைய டைம் வந்து இந்த அப்சர்வேஷனுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ ரெகுலராக இதை பண்ணுறப்போ வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து நிறைய டைம் வந்து தேவைப்படுது. அப்புறம் ஃபோர்த் ஒன் வந்து அப்சர்வர் எஃபெக்ட். கிளாஸ் ரூம்ல டீச்சர்ஸ் வந்து நம்மள அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மள பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட பிஹேவியரை வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து அப்சர்வர் எஃபெக்ட். இப்போ டீச்சர் அப்சர்வ் பண்றாங்கன்னா அவரோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஃபிஃப்த் வந்து சப்ஜெக்டிவிட்டி இன் இன்டர்பிரிட்டேஷன். ஸ்டூடெண்ட்ஸோட சம் பிஹேவியர்ஸை வந்து சம் அப்சர்வர்ஸ் வந்து வேற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்கும் வந்து சான்சஸ் நிறைய இருக்கு. சிக்ஸ்த் வந்து லேக் ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன். ப்ராப்பரான அப்சர்வேஷன் வந்து பிளான் பண்ணி பண்ணல அப்படின்னா வந்து அந்த மாதிரி பண்ற அப்சர்வேஷன்ல வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கிற டேட்டா வந்து கரெக்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. செவன்த் லிமிடேஷன் என்ன பார்த்தோம்னா டிஃபிகல்ட் டு ரெக்கார்ட் எவ்ரிதிங். வந்து நம்ம அப்சர்வ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படி பண்ணும்போது எல்லா பிஹேவியர்ஸையுமே வந்து நம்மளோட அக்யூரேட்டா நோட் பண்ணி அப்சர்வ் பண்ணி ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தா அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்றா தான் இருக்கு. இதெல்லாம் தான் வந்து இந்த அப்சர்வேஷன் உற்று நோக்கிறதோட லிமிடேஷன்ஸா வந்து இருக்கு. அப்சர்வேஷன் டெக்னிக் வந்து செல்ஃப் ரிப்போர்ட்டிங். இந்த செல்ஃப் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள பத்தி அவங்களே வந்து சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துட்டு ரிசர்ச் பர்பஸ்க்காண்டிலாம் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியனை வந்து கேட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு மார்க் பண்ணலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன், அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி, பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து மார்க் பண்ணி தர சொல்றது. இல்ல ஜர்னல்ஸ் இல்ல நிறைய செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு வந்து இதுக்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள பத்தி அவங்களே அப்சர்வ் பண்ணி சொல்லுவாங்க. இப்படி பண்றது மூலியமா அவங்களுக்கு அவங்கள பத்தின ஒரு செல்ஃப் அவேர்னஸ் கிரியேட் ஆகும். அண்ட் வந்து அவங்க எதுல லேக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. அண்ட் வந்து இது ஒரு ரிஃப்ளெக்டிவ் திங்கிங்கையுமே வந்து கொடுக்கும் லேர்னர்ஸ்க்கு. இந்த மாதிரி இந்த செல்ஃப் ரிப்போர்ட்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ரிப்போர்ட்டிங்க்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செக் லிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டெஸ்ட் ஒரு செக் லிஸ்ட் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அதில் வந்து அவங்க என்னென்ன டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு எஸ்என் மார்க் பண்ண வைக்கிறது, பண்ணாததுக்கு நோன் பண்ண வச்சு ஸ்டூடெண்ட்டை வந்து அசஸ் பண்ணுறது. செகண்ட் ஒன் வந்து ரேட்டிங் ஸ்கேல். இப்போ வந்து ஏதாச்சும் ரேட்டிங் ஸ்கேல் இப்போ வந்து 0லேருந்து 10 வரைக்கும் ரேட் பண்ணுங்க, ஆர் 0லேருந்து 5 வரைக்கும் செல்ஃபை ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரீடிங் ஸ்கில் எவ்வளோன்னு உங்களுக்கு தோணுதோ ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவரேஜா ரீட் பண்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 7, 8 அந்த மாதிரி போடுறாங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி ரீட் பண்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 10 அந்த மாதிரி ரேட்டிங் ஸ்கேல் கொடுக்குறது. இந்த மாதிரி ரேட்டிங் ஸ்கேல் மூலியமா ஸ்டூடெண்ட்ஸை வந்து செல்ஃப் ரிப்போர்ட்டிங் பண்ண வைக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஜர்னல்ஸ் அண்ட் லேர்னிங் லாக்ஸ். ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு ஜேர்னல் மாதிரி மேக் பண்ண வைக்கிறது. அவங்க வந்து என்னென்ன கற்றுக்குறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா லேர்ன் பண்ணியிருக்காங்களா, இல்லை எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் மார்க் பண்ணி வைக்க சொல்லி அவங்கள வந்து ஜேர்னல்ஸ் வந்து மேக் பண்ண வைக்கிறது மூலியமாகவும் செல்ஃப் ரிப்போர்ட்டிங் பண்ண வைக்கலாம். ஃபோர்த் வந்து சர்வேஸ் அண்ட் கொஸ்டினரிஸ். கிட்ட வந்து சர்வே எடுக்கிறது, இல்லை ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் கொடுத்து அக்ரி டிஸ்அக்ரி இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறது மூலியமா அவங்களோட நாலேஜ், எமோஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு ஈஸியாக கொஸ்டின் பண்ணி அவங்கள வந்து செல்ஃப் ரிப்போர்ட்டிங் பண்ண வைக்கலாம். ஃபைனலாக வந்து ரிஃப்ளெக்ஷன் ஷீட்ஸ் வந்து அவங்கள பத்தி ரிஃப்ளெக்ஷன் ஷீட்ஸ் வந்து எழுத வைக்கிறது. அவங்க வந்து எந்தெந்த மாதிரி ப்ராக்ரஸை ஃபாலோ பண்றாங்க, அவங்களோட பிஹேவியர்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து திங்க் பண்ண வச்சு அவங்கள பத்தி அவங்களே ரைட் பண்ண வைக்கிற இந்த ரிஃப்ளெக்ஷன் ஷீட்ஸ் மூலியமாவும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை செல்ஃப் ரிப்போர்ட்டிங் வந்து பண்ண வைக்கலாம். செல்ஃப் ரிப்போர்ட்டிங்கோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட செல்ஃப் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த ரிஃப்ளெக்டிவ் திங்கிங் ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு, டெவலப் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன் என்ன, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த செல்ஃப் ரிப்போர்ட்டிங் வந்து டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஹானஸ்டி அண்ட் ஓப்பன் கம்யூனிகேஷன் பண்றதுக்கு வந்து இந்த செல்ஃப் ரிப்போர்ட்டிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பர்சனாலிட்டிஸை வந்து நல்லா அனலைஸ் பண்றதுக்கு இந்த செல்ஃப் ரிப்போர்ட்டிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் தான் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் செல்ஃப் ரிப்போர்ட்டிங். இந்த லிமிடேஷன்ஸ் ஆஃப் செல்ஃப் ரிப்போர்ட்டிங் பார்க்கலாம். இதுல என்னென்ன பேக் ட்ராப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம்.
வந்து சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஸ்கில்ஸ்ல வந்து அவங்க ரொம்ப டேலண்டடா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணிருவாங்க. ஆர் சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேலண்டடா இருந்தாலுமே அவங்களோட ஸ்கில்ஸ வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இன்வால்வ் ஆவாம இருப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் லிமிட்டேஷனா இருக்கு. இது வந்து டீச்சர்ஸ வந்து ப்ளீஸ் பண்ணணும், டீச்சர்ஸ இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி வந்து நெறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கு குடுக்குறது. ஹானஸ்டி அண்ட் செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே டிஃபர் ஆகும். ஸோ வந்து அந்த ரிப்போர்ட் அப்படின்றதுமே வந்து ஒவ்வொருவருமே வேரி ஆகும். செல்ஃப் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப டைம் கன்சியூமா இருக்கும். ஏன்னா பிகாஸ் இதுக்கு வந்து செல்ஃப் ரிப்போர்ட்டுக்கு டீச்சர்ஸ் வந்து ஸ்பெஷலா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த ரிப்போர்ட் வந்து மேக் பண்ண வைக்கணும். ஸோ வந்து இது வந்து டைம் கன்சியூமிங் ஒன்னாவும் இருக்கும். அண்ட் இது வந்து எப்பவுமே அப்ஜெக்டிவாகவும் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கு. இதெல்லாம் தான் இந்த செல்ஃப் ரிப்போர்ட்டிங்கோட லிமிடேஷன்ஸ் பேக் ட்ராப்ஸா இருக்கு. அசஸ்மெண்ட் டூல் வந்து ஆனெக்டோட்டல் ரெக்கார்ட்ஸ். இது வந்து டீச்சர்ஸ் வந்து இந்த ரெக்கார்ட்ஸை வந்து மேக் பண்ணுவாங்க. இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணி அவங்கள பத்தின ஒரு பிரீஃப் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் நோட் மாதிரி எழுதி அதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கிளாஸ்ல 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலுமே வந்து டீச்சர்ஸ் வந்து இந்த ஆனெக்டோட்டல் ரெக்கார்ட்ஸ் இந்த 40 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும். அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு, பர்சனாலிட்டி எப்படி இருக்கு, எஜுகேஷன்ல அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா நோட் பண்ணி இந்த நோட்ஸ் இந்த ஆனெக்டோட்டல் ரெக்கார்ட்ஸை வந்து டீச்சர்ஸ் வந்து எவ்ரி இயர் தே ஷுட் மெயின்டைன். ஆனெக்டோட்டல் ரெக்கார்ட்ஸோட யூசஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸோட அகாடமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்றதுக்கு வந்து இந்த ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்றது ரொம்ப தேவையா இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட வீக் என்ன, அவங்க வந்து எதுல இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கும் வந்து இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் ஏதாச்சும் கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரி வைக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸை பத்தின எவிடன்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட ப்ரொவைட் பண்றதுக்கு இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து அவங்கள பத்தின ஒரு இண்டிவிஜுவலைஸ்டு ஒரு ஐடியா கிடைக்கிறது வந்து இந்த ஆனெக்டோட்டல் ரெக்கார்ட்ஸ் மூலியமா தான் கிடைக்கும். அண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்ரஸ் வந்து எவ்ரி இயர் அவன் எப்படி இருக்கான் அப்படின்றத வந்து இந்த ரெக்கார்ட்ஸ் மூலியமா நம்ம வந்து ஈஸியா எவாலுவேட் பண்றதுக்கு, ரிப்போர்ட் மெயின்டைன் பண்றதுக்குலாம் இந்த ஆனெக்டோட்டல் ரெக்கார்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பார்க்க போற அசஸ்மெண்ட் டூல் வந்து செக்லிஸ்ட். இந்த செக்லிஸ்ட் மூலியமா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸ், பிஹேவியர்ஸ், டாஸ்க் அதெல்லாம் வந்து அவன் கம்ப்ளீட் பண்ணிருக்கானா இல்லையா, அவனுக்கு வந்து அந்த ஸ்கில் இருக்கா இல்லையா, சே எஸ் ஆர் நோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறது, ஆர் டன் நாட் டன் இந்த மாதிரி வந்து அவன் வந்து முடிச்சிருக்கானா இல்லையா, இல்ல வந்து அவன் இதை பண்ணிருக்கானா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் வந்து இந்த செக்லிஸ்ட் ஃபார்மேட். இது மூலியமாவும் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி அவனை வந்து அசஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல டீச்சர்ஸ் வந்து நிறைய டாஸ்க் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாஸ்க்ல எத்தனை டாஸ்க்கை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் முடிச்சிருக்கான், அவன் வந்து எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கான், எத்தனை இன்கம்ப்ளீட்டா முடிக்காம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக் பண்றதுக்குலாம் வந்து இந்த செக்லிஸ்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு பெஸ்ட் அசஸ்மெண்ட் டூல். கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்க்கலாம். இதில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட் இருக்கும். அதாவது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஐட்டம் ஆர் கிரைட்டீரியா வந்து ஆர்கனைஸ் பண்ணி அது ரிலேட்டடான எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. பைனரி ஸ்கோரிங்காக இருக்கும். லைக் வந்து எஸ்ஆர் நோ மார்க் பண்ணுறது, ஆர் எல்ஸ் ப்ரெசென்ட் ஆர் ஆப்சென்ட் அந்த மாதிரி மார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு அப்ஜெக்டிவும் கூட. குயிக் டு ஈஸியாக வந்து இதை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் வந்து யாருனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் எஸ் ஆர் நோ கொஸ்டினுக்கு வந்து எனிஒன் கேன் ஆன்சர், அவன் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி குயிக் டு யூஸ் அந்த மாதிரி தான் இது வந்து இருக்கு. அண்ட் இது வந்து ஈஸியாக அடாப்டபிளாகவும் இருக்கு. எக்ஸாம்பிள் நிறைய சப்ஜெக்ட்டுக்கு நிறைய ஸ்கில் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் ஆஸ்க் பண்ணுறதுக்குலாம் வந்து இந்த செக்லிஸ்ட் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியான ஒன்றா இருக்கும். செக்லிஸ்டோட அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக வந்து இருக்கும். அண்ட் வந்து இது மூலியமாக நம்ம வந்து ஒரு குயிக்கான அசஸ்மெண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டு ஒரு குயிக்கான அசஸ்மெண்ட்டுக்கு வந்து கொண்டு வரதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை வந்து கன்சிஸ்டன்சியோடையும் இருக்கும். நிறைய க்ரைட்டீரியா கொஸ்டினை வந்து ஒரே இதில் நம்ம வந்து ஈஸியாக கேட்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து நிறைய ஸ்கில் கேப்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபியூச்சர் இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி பிளான் பண்ணுறதுக்கு அண்ட் வந்து டிராபேக்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எஸ் ஆர் நோ மட்டும் தான் பண்ண முடியும். அவங்களோட அதர் ஒப்பீனியன்ஸை வந்து ஷேர் பண்ண முடியாது. ஸோ வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து ரொம்ப பயஸ்டு கன்க்ளூஷன் வர்றதுக்கும் வந்து நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அண்ட் இது வந்து ரொம்ப மெக்கானிக்கலாக இருக்கிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இண்டிவிஜுவல்ஸோட லேர்னிங் ஸ்டைல் என்ன, ப்ராக்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எதையுமே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நம்ம பார்க்க போகிற அசஸ்மெண்ட் டூல் வந்து ரேட்டிங் ஸ்கேல். இதில் வந்து நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியர், ஸ்கில், பர்ஃபார்மன்ஸோட குவாலிட்டி எந்த அளவில் இருக்குது, ஃப்ரீக்வன்சி ஆர் டிகிரி வந்து எந்த அளவில் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து இந்த ரேட்டிங் ஸ்கேல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மோஸ்ட்டாக எப்படி ரேட் பண்ண சொல்லுவாங்கன்னா ஆன் ஸ்கேல் ஆஃப் 1 to 10 நீங்கள் வந்து எந்த நம்பரில் வந்து உங்களோட ப்ராக்ரஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க, 5 or 10 அந்த மாதிரி நோட் பண்ண சொல்லுவாங்க. இல்லாட்டி வந்து ஒரு 5 ஆப்ஷன்ஸ் லைக் புவர், பெட்டர், குட், நாட் பேட், அப்புறம் எக்ஸலண்ட் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து இதில் எது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து
வந்து அந்த ஸ்கேல்ல வந்து ரேட் பண்ண சொல்லுவாங்க. இப்படி பண்றது மூலியமா வந்து ஸ்டூடெண்ட்ஸோட அச்சீவ்மெண்ட் லெவல் ஆர் ஆட்டிடியூட் வந்து எந்த லெவல்ல எக்ஸாக்ட்டா இருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து கிரேடிங் சப்ஜெக்டிவ் ஏரியா லைக் பார்ட்டிசிபேஷன், கிரியேட்டிவிட்டி, எஃபர்ட் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரேட்டிங் ஸ்கேலோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். கம்பேரிங் டு செக்லிஸ்ட், இதில் வந்து நம்மளுக்கு ஒரு மோர் டீட்டெயில்டான ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து அதோட குவான்டிட்டி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரேட்டிங் ஸ்கேல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அண்ட் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ரேட்டிங் ஸ்கேல் வந்து இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு கன்சிஸ்டிங் அண்ட் ஒரு அப்ஜெக்டிவ் எவாலுவேஷனுக்கு வந்து நம்ம வரதுக்கு இந்த ரேட்டிங் ஸ்கேல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல வந்து நம்ம வேரியஸ் ஸ்கில்ஸ், பிஹேவியர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்றதுக்கு இந்த ரேட்டிங் ஸ்கேல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு அசஸ்மெண்ட் டூலா வந்து இருக்கும். ரேட்டிங் ஸ்கேலுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நியூமெரிக்கல் ஸ்கேல். 1னா புவர், 2னா ஃபேர், 3னா குட், 4னா வெரி குட், லைக் 5னா எக்ஸலண்ட். அந்த மாதிரி லைக் நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூலாம் கொடுப்போம்ல நிறைய ஆப்ஸ்ல, அந்த மாதிரி வந்து கொடுக்கறது வந்து இந்த நியூமெரிக்கல் ஸ்கேலா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்கேல், அதாவது வந்து நம்ம ஏதாச்சும் யூஸ் பண்ணுவோமா அந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து எப்பவுமே நான் யூஸ் பண்றதில்ல, சம்டைம்ஸ், ஆஃபன், இல்லை ஆல்வேஸ், எப்பவுமே நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் ஸ்கேல்ஸாகவும் நம்ம வந்து இந்த ரேட்டிங் ஸ்கேலில் ஆன்சர் பண்ணலாம். அதுக்கு பிறகு வந்து லைக்கட் ஸ்கேல், லைக் ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி, டிஸ்அக்ரி, நியூட்ரல், அக்ரி, ஸ்ட்ராங்லி அக்ரி, அந்த மாதிரி நம்மளோட லைக்குக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ற ஆப்ஷன்ஸும் வந்து இந்த ரேட்டிங் ஸ்கேலில் இருக்கு. அதுக்கு பிறகு வந்து இந்த ரேட்டிங் ஸ்கேலை வந்து நம்ம எதுலையாச்சும் பார்ட்டிசிபேட் பண்றோமா, அதில் நம்மளோட இன்வால்வ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் வந்து யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் தான் வந்து டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் கிளாஸ் ரூம் அசஸ்மெண்ட். அண்ட் வந்து மெயினான ஒரு அசஸ்மெண்ட் டைப் என்னன்னா வந்து டெஸ்ட். அதை பத்தி நம்ம வந்து டீட்டெயில்டா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.